விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு திருமாவளவன். இந்த சுகாதாரத்துறை அமைச்சர், அதாவது தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவருடைய இல்லம் மற்றும் அவருடைய உறவினர்கள் வீடுகள்ல 36 இடங்கள்ல காலை முதலே தற்பொழுது வரையானது இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து? ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் இந்த சூழலில் திடீரென வருமான வரித்துறையினர் ஆளும் கட்சி சார்ந்த ஒரு அமைச்சரின் இல்லத்தில், உறவினர்களின் இல்லங்களில், அலுவலகங்களில் இப்படி திடீர் சோதனை நடத்துவது என்பது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு நடைபெறுகிறது என்பதை மிக சாதாரணமாக அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும். சட்டப்படி நேர்மையாக வருமானத்துக்கு மீறி ஒருவர் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் என்று கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த வருமான வரி சோதனை நடப்பதை யாரும் எதிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறுகிற போது ஆளுங்கட்சி தரப்பில் டிடிவி தினகரன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற சூழலில் அவருடைய ஆதரவாளராக இயங்கிக் கொண்டிருக்கிற, களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அமைச்சரின் இல்லத்திலும், அலுவலகங்களிலும், உறவினர்களுடைய இல்லங்களிலும் இந்த திடீர் சோதனை நடத்துவது மத்திய அரசின் உள்நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவரும் அறிவோம். ஆகவே இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. அதனால் அந்த அமைச்சர் எந்த தவறும் செய்யாதவர் அல்லது அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்று நாம் வாதிடுவதாக யாரும் கருதிவிட வேண்டாம். இந்த நடவடிக்கையில் இருக்கிற உள்நோக்கத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். திரு திருமாவளவன், அதாவது அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கையாக நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடைத்தேர்தல நீங்க போட்டியிடல, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சூழ்நிலையில இந்த வருமான வரித்துறையினுடைய சோதனை காரணமாக தேர்தல் ஆணையம் ஒருவேளை இந்த இடைத்தேர்தலை தள்ளி வைக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்களா? இடைத்தேர்தலை தள்ளி வைக்கிற ஒரு நிலை இருந்தால் அதுவும் ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி, சதி என்றுதான் நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் தேர்தலை தள்ளி வைக்கக்கூடாது. இந்த தேர்தலை திட்டமிட்டவாறு நடத்த வேண்டும். அப்படி ஊழல் முறைகேடுகளால், தில்லுமுள்ளு நடவடிக்கைகளால், சட்ட மீறல்களால் இந்த தேர்தல்களை தள்ளி வைக்க வேண்டும் என்றால் நடந்து முடிந்த பொது தேர்தலை கூட நாம் அப்படித்தான் பார்க்க முடியும். பெரும்பாலும் சட்டப்பேரவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்கள் பெரும்பான்மையாக அத்துமீறல்கள் நிகழ்கின்றன, தில்லுமுள்ளுகள் நடக்கின்றன, வாக்காளர்களை சந்தித்து பணப்பட்டுவாடா செய்கிறார்கள். இது பெரும்பான்மையாக நிகழ்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இடைத்தேர்தலை மட்டும் பணப்பட்டுவாடா நடக்கிறது என்ற காரணம் காட்டி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் பணப்பட்டுவாடா செய்வதற்காக மற்ற வேட்பாளர்களை பழிவாங்குவது எந்த வகையிலும் நியாயமில்லை. மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் நியாயமாக, நேர்மையாக தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள் என்கிற போது ஒரு குறிப்பிட்ட தனிநபர் அல்லது ஒரு குறிப்பிட்ட 1-2 வேட்பாளர்கள் சட்டத்தை மீறுகிறார்கள், அத்துமீறி செயல்படுகிறார்கள் என்றால் அதற்காக ஒட்டுமொத்தமாக தேர்தலை தள்ளி வைப்பது எந்த வகையிலும் நியாயமானதில்லை.